ரகசிய தரிசனாசையில் இதோ தெரிகிறது. இதுதான் மகேந்திரபுரி நாடு. மகேந்திரபுரி நாட்டிலே நீலாம்பரி எந்த ஒரு குறைந்தாலும் அண்ணனை பார்க்க வேண்டும். நல்லவா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கண்ணேனி கலங்காதே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. இருக்கும் பொழுது நமது தாயானவர் இருந்து விட்டார். நமது தந்தையானவர் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தங்கையாக
எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வளர்த்து உண்மையாக அயல்நாடு வந்தும் அனைத்து பட்டப்படுகளை முடித்து விட்டோம். இருந்தாலும் தந்தை நமக்காக காத்து கொண்டிருப்பார். சென்று அப்பா மலர்பாக பணிந்தேனே நானே மலர்பாக பணிந்தேனே நானே பெற்ற செல்வோம் நீ இல்லை என்றால் வேறு எது உலகம் ஆனந்தம் விளையாடும் வீடு இரண்டு அன்பில்கள் ஒன்றான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு இரண்டு அன்பில்கள் ஒன்றான கூடு ஆனந்த விளையாடும் வீடு. அப்பா வாழ்த்துக்களப்பா. வாழ்க 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 வாழ்த்து. பிள்ளைகள் என்றால் இப்படி அல்லவா? பிள்ளைகள் என்ன ஒரு பணிவு. ஆமா எல்லாரும் சொன்னீங்களே படித்து நல்லபடியாக பட்டங்கள் பெற்று வந்தீங்களா? அப்பா ஆமாண்டா பிள்ளைகள் வந்தவரை சந்தோஷம். வணக்கம் பெரியவர். யாரு பெரியவர்? சொல்லி 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 தாண்டி ஆபரேஷன் பண்ற பையங்க பெற்றிருக்கு. இளவரசரா மாத்து. சரி பெரியவர் சொன்னா பிடிக்காது அவனுக்கு. பிடிக்காது. சரி வணக்கம் தாத்தா. தாத்தா வர பார்த்தாதான் தெரியும். ஆமா ஆமா புடிக்கிற புடி சரி வணக்கம் மாமா. ஐயோ அதுனா மைண்ட் வொர்க் அவுட் ஆகுது. சரி என்ன வேணும்? எதற்காக அழைச்சீங்க? சரி அது நம்ம கோடை காட்சி போட்டோம். பாரு வந்தமா காட்டுமா காட்சி போனோமா காட்டணும். ஆட்டத்தை ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடித்து காட்டு. நீ காட்டு எல்லாம் குறைய ரேட்டு அப்படி வெப்பு சீக்கிரம் காட்டு காட்டு. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலே ரொம்ப நாளாக தூங்கலே
ஒரு பொண்ணா பிறந்தா அச்சம் மன ஞான பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணம் இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாமே அச்சம், மரம், போல், பழுப்பு, குப்பாடு, கோல்டு, நெட்டு எல்லாம் புடிக்கிட்டு வந்து. ஆமா ஆமா, ஒண்ணு விடாத. ஏன்னா ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு சபைக்கு எப்படி வரணும் தெரியும். நாங்களாம் எப்படி ஒரு புடவை கட்டிட்டு ஆடை அணிஞ்சிட்டு வந்திருக்கோம். இது என்ன, இது அலங்கோலமா வந்திருக்கேடி. இதுக்கு மரியாதை கிடையாது, இதுக்குதான் இப்ப ஃபுல் மரியாதை இருக்குது. இது நைட் டிராவல்ஸ். ஆமா ஆமா, சுத்தமா ஏரி வேலைக்கு தான் போட்டுன்னு போனது. அங்க தாண்டி ஏரி வேலையில போடும்போது 2 மம்பி போட்ட உடனே வேறு ஊத்துக்கு அப்படியே ஃபுல்லா காத்து உள்ள போய் வேறு மறைச்சிக்குது அப்படியே. ஆமா ஆமா, நைட் டிராவல்ஸ் சொல்றீங்க. இது எங்க தொடங்கி எங்க முடியும்? பந்தவாசியை கிளம்பிச்சுன்னா திண்டிவனம் வரைக்கும் போவோம். அப்ப வேற எங்கேயுமே நிக்காதா? எங்க புளிய மரங்குது அங்கங்க நின்று ஏற்றிக்கிறது. டவுன் பஸ் யாருமே ஏறிக்கலாம், யாருமே இறக்கலாம். ஆமா ஆமா, ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும். அரசாங்கத்துக்கு பணிக்கு வருகின்ற பொழுது நல்லா திருமணம் செஞ்சுட்டு நகை நட்டோட தானே வந்த. இப்ப என்ன இப்படி நல்லா மூக்கு மொழியமா இருந்த பொம்பளை இப்படி அலங்கோலமா இருக்காடி? ஏண்டி அத்தை வேற கலர். ஐயோ, என்ன மாதிரி வாழ்க்கையில எந்த பெண்களுமே துன்பத்தை ஏற்படக்கூடாது. ஐயோ ஏண்டி ஒரு பெண்ணா பொறுக்கட்டே பாவண்டி. ஆமாண்டி, ஒரு மண்ணா பொண்ணா கூட ஒரு வீடு கட்ட உதவுன்னு சொல்லுவாங்க. ஆமா உண்மைதானே. நான் பொம்பளை போட்டு எல்லாம் ஆபரேஷன் பண்ண கேஸ் தாண்டி அடியே நான் படுற கஷ்டம் படக்கூடாது. ஒருத்தர் நவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் சைட்ல விட்டான், நான் அவனை ரைட்ல விட்டேன். என் விடுறதுக்கு வேற எங்க இடம் கிடைக்கலையா? சைட் அடிச்சு சைட் அடிச்சுன்னு சொல்றேன். என்ன விட்டு அவன் பிரிய மாட்டேன்னா அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன். என்னது பிரிய மாட்டேன்னு சொல்றியா? சரி, 10 வருஷம் குழந்தை கிடையாது. 10 வருஷமா உனக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்ல ஒண்ணு. இத மாதிரி பாட்டுக்கு அங்கங்க போற ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்காரன். எல்லாம் பாட்டுல குடிக்கிட்டு எங்க கவுந்தடிச்சு படுக்குது. குழந்தை இல்ல நான் அண்ணாடி பண்ணுவேன். நான் போவாதுலாம் போய் தான் வரேன். அப்போ குழந்தை கிடையாது. அப்ப கூட உனக்கு குழந்தை கிடையாது. தப்பா நினைக்காதே. கோவில் குளத்துக்கு போய் வரேன், அப்பயும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சரி நான் ரொம்ப கஷ்டப்படும் போது யாருடி? முனியப்ப டாக்டர். ஐயோ, வந்தவாசல் இருக்கிறவங்க. அவர் பேரு முனியப்பண்டி. முனியப்ப இல்லையா? முனியப்ப கிடையாது, முனியப்ப டாக்டர். அவர் தாண்டி கரெக்டா புச்சுன்னு சொல்றாரு. எதை புடிச்சுன்னு சொன்னாரு? நாடி புடிச்சுக்கின்னு அவர் சொன்னாரு, கொஞ்சம் குழந்தை இருந்தியா நீ கிளம்பி வாமா, நான் சொல்ற மாதிரி கேளுமான்னாரு. சரி நானு கேட்டேன். உன் கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு நல்லா ஒரு குமிக்க ஒரு தொவிச்சு அழிச்சு பிழிஞ்சு காய போட்டுட்டாம நான் திருப்பி போட்டு அமிச்சிட்டான். ஏண்டி அந்த ஆளு தான் சொன்னான் உனக்கு அறிவு கிடையாது, கர்ப்பப்பையனா அதாவது ரேஷன் கடை கோழி பையாது தண்ணியில எடுத்து அலசறதுக்கு. அவன் தாண்டி சொன்னான், டாக்டர் தான் சொன்னான் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு எனக்கு ஒண்ணு தாங்க முடியல. எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏறிச்சு, தாங்க முடியல. நெஞ்சில ஏறிச்சு துக்கம் வந்து மனசு தாங்கல. சரி அதானே வீட்டுக்கு ஒண்ணு கேட்டேன். கொழாவுக்கு தண்ணி போறாங்க, பொம்மை எல்லாம் பேசிக்கிறாங்க. அடி அடியே என்னடி கொஞ்சமா முனமூக்குல மூக்குத்து கூட தண்ணி முள்ள வரைய உனக்கு மானம் இல்லன்னு கேட்டாங்க. எனக்கு கோவம் தாங்கல. அங்கே கொண்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்க பொம்பளைங்க கொண்டாந்து தாங்க முடியல. நான் வீட்டுக்காட்ட சொல்லி அழுதேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, முனமூக்குல கூட மூக்குன்னு சொல்றேன், காடி மீறாங்களே நான் வாழணுமா வாழக்கூடாதுன்னு கேட்டுப்பாரு. வந்தவாசி கதை போல. ஐயோ எடுத்துட்டு வந்துருப்பாரு. அதான் நகரத்துக்கு வரட்டா போவேன் வந்து வருவாரு காத்து இருந்தேன். கதவு திறந்து போட்டுனே பட்டுனேன். சரி ஃபுல்லா குடிச்சிட்டு வராண்டியா மாமா. சரி குடிச்சிட்டு வந்து பக்கத்துல 10 தடவுறாண்டியா. என்னடா தடவுறன்னு கேட்டா இந்த மூக்கு நடி மூக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கஷ்டம். அதான் போனா போன்னு சொல்லிட்டு காதுக்கு கம்பல் கேட்டேன். அதையும் பிடிச்சி கஷ்டம். ஏண்டி மூக்குக்கு மூக்கு திரி கேட்டா மூக்க பிடிச்சி கஷ்டம். காதுக்கு கம்பல் கேட்டேன், காதை பிடிச்சு கடிச்சிட்டான். அந்த பாதி கட்ட இனிமே வேற எதையும் கேட்காத. ஒன்னு கேட்டுக்கிட்டு என்ன கேட்டு தொலைச்சிட்ட? மூக்கு கேட்டா மூக்கு பிடிச்சி கடிச்சான், காது கம்பல் கேட்டா காதை பிடிச்சி கடிச்சான். இன்னைக்கு அதிக கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன், பிடிச்சி கடிப்பான். என்ன சொன்ன? எனக்கு அடிப்பா நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துமா? நீ சரி கிடையாது, நீ மாணவரி, நீ ஒரு தண்டு, நீ தண்டு கிடையாது. அப்படி சொல்லு. நீ தான் பார்த்து கூலி கொடுக்கணும். அம்மா யாருக்கு? உங்களுக்கு தான் என் பாவத்தை போட்டுக்கிறீங்க. எங்க அம்மா அழகா லைலான்னு வச்சிருக்காங்க. ஐயோ அப்படியா? நீ காட்டுடி. நீ வாய் வைடி.
ஆமா இது என்ன மீசை கொடுக்க மாட்டான் என் ஊருக்கார மீசி முட்டை குத்து அவன் மீசி எனக்கு கொத்திக்கிட்டு சித்தப்பா அப்புறம் அண்ணன் அப்புறம் கிழவா ஆமா என்ன அழைத்த காரணம் என்ன? புடிச்சு காட்டி போறோம் எப்பா நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடக்க கருமாப்பையா
நீ வாய் வச்ச கட்டுறது வாய் வைக்க தெரியலடி அவளுக்கு. நீ உனக்கு வாய் பேசி தாண்டி உனக்கு நீ கரெக்டா வாய் இப்ப பாட்டுல எப்படி தெரியுமா? ஆடை புழுது